Disco is now being recorded. Disco is now taking note. ஹாய் கைஸ். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பார்ட் 3 வீடியோ வந்து பார்க்க போறோம். ஓகேவா? பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ வந்து எல்லாமே சேமா தான் இருக்கும். 1, 2 கொஸ்டின் தான் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 3ல வந்து எல்லா கஸ்டமர் ஜர்னி மேப்பும் அது வந்து நல்லா பார்த்துக்கங்க. ஒண்ணுமே டைம் இருந்தா டவுட் இருந்தா ஒன்றும் எஸ்டேட் பண்ணாம கேட்டுருங்க. ஓகேவா? நம்ம எல்லாமே பிகினர் தான். டவுட் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஓகே, அது வந்து ஒரு கொஸ்டின். ஓகேவா? என்ன கொஸ்டின் அப்படின்னா, கஸ்டமர் ஜேர்னி மேப் வந்து யூசர் ஜேர்னி மேப் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து ஸ்மூத் டிரான்சாக்ஷன். அதாவது ஸ்மூத் டிரான்சாக்ஷன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம பண்ணியிருப்போம். அதாவது ஒரு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணி அந்த பாக்ஸ் ஒரு கலர் கொடுத்துட்டு அந்த கலர் இப்போ டச் பண்ணா எது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரிவியூ கொடுக்குறேன். இப்போ ப்ரிவியூ கொடுத்தவொடனே என்ன ஆகுது அப்படின்னா டச் பண்ணா கலர் மாறுதா? இந்த எஃபெக்ட் எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்படி தெரியாட்டி நான் சொல்றேன், ஒரு சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ரெக்டாங்கிளுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து காம்போனன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். காம்போனன்ட் கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கார்னர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஆட் வேரியன்ட் எடுத்துக்கிட்டு இப்போ கீழே ஒரு கலர் எடுத்துக்கிறேன். கீழே ஒரு கலர் மாத்திக்கிறேன். அப்போ வந்து நம்ம கலர் மாற்றப்ப டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ வந்து ப்ரோட்டோடைப் பண்றேன். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் கிளிக்கு சேஞ்ச் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இதுக்கும் ஆன் கிளிக்கு இது பண்ணால் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இதை வந்து நம்ம எங்கே போய் எடுப்போம்? அசட்டில் போய் ரெக்டாங்கிள் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நேம் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஓகே, இங்கே இருக்குது. இதை வச்சுட்டு இதை கொண்டு போய் இப்படி ஃப்ரேம்குள்ளே வைக்கிறேன். ஓகேவா? ஃப்ரேம்குள்ளே வச்சுட்டு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இது சிம்பிள். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணுங்க. டீட்டெயிலாக பண்ண மீன்ஸ் டெஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்க. ஓகேவா? இதான் வந்து பேஸ். நீங்க கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி ப்ராப்பரா பண்ணுங்க. ஓகேவா? இப்போ மாறுதா? இதுதான். ஓகேவா? சிம்பிள் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் இது இது வந்து இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா ஆட்டோ லேஅவுட் பண்ணணும். அதாவது ஒரு பட்டனை வந்து ஆட்டோ லேஅவுட் பண்ணி காமிக்கணும். ஓகே, ஒரு ஃபாலோ பட்டனா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு அந்த ஆட்டோ லேஅவுட் வந்து உங்க டிசைனுக்கு ஏத்தாப்புல வந்து ஸ்ட்ரெஸ் ஆகணும். ஓகே, ஒண்ணுமே இல்லை. இப்போ சின்ன விஷயம் தான். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறேன். டெஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து ஆட்டோ லேஅவுட் பண்ணி ஒரு பட்டனை கிரியேட் பண்ணணும். என்ன ஆட்டோ லேஅவுட் பண்றதுக்கு என்ன ஷிஃப்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு கலர் கொடுத்துடலாம். ஓகேவா? கலர் கொடுத்துட்டு இப்ப கொஞ்சம் கார்னர் ரேடியஸ் கொடுத்துட்டா இது ஒரு பட்டன் ஆயிரும். அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரெச் பண்ணாலும் நம்ம டிசைனுக்கு ஏத்தாப்புல இது வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ஓகேவா? அதுதான். ஓகே, கொஸ்டின் தான் பெருசு பெருசா இருக்கு, ஆன்சர் வந்து சின்னதுதான். ஓகேவா? அடுத்து வந்து என்ன பண்ணா கஸ்டமர் ஜேர்னி மேப். ஓகேவா? கஸ்டமர் ஜேர்னி மேப் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியும். தெரியாட்டி ஒன்றும் டைம் இருக்கு, நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து என்ன பண்ணா மிட் ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப். ஓகே, போன வீடியோலயே பார்த்தோம். மிட் ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப் வந்து ஒரு ஹோம் ஸ்கிரீனுக்கு வந்து பண்ணணும். ஓகேவா? அதாவது கிராசரி ஸ்டோருக்கு வந்து ஒரு மிட் ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப் வந்து பண்ணணும். அதாவது மிட் ஃபிடிலிட்டினா உங்களுக்கு தெரியும், ஒரு கலரு எதுவுமே இல்லாம ஐகான்ஸ் எதுவும் இல்லாம மிட் ஃபிடிலிட்டியா ஒரு ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி பண்ணணும். ஓகேவா? ப்ரோட்டோடைப்னா ஒரு ஸ்கிரீன் வந்து நீங்க டிசைன் பண்ணணும். அவ்வளவுதான். ஸ்கிரீன் டிசைன் பண்ண பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து மிட் ஃபிடிலிட்டியா நீங்க வந்து பண்ணணும். ஓகேவா? ப்ரீவியஸா நீங்க வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். டவுட் இருந்தா கேட்டுருங்க. ஓகேவா? அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மொபைல் ரெஸ்பான்சிவா பண்ணணும். அதாவது மொபைல் நம்ம போன இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா மிட் ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப் பண்ணணும். அது வந்து மொபைல் ரெஸ்பான்சிவா இருக்காது. இது வந்து மொபைல் ரெஸ்பான்சிவா வந்து பண்ணணும். மொபைல் ரெஸ்பான்சிவான எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓகேவா? இது மாதிரி பண்ணலாம், இதே பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் நீங்க சிக்மா வரும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓ, எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஓகேவா? இதான் வந்து ரெஸ்பான்சிவ் ப்ரோட்டோடைப். ஓகேவா?
அடுத்து வந்து பால் அனிமேஷன் நீங்க பண்ணியிருப்பீங்க. பால் அனிமேஷன் ஓகேவா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நேவிகேஷன் பார் வந்து கிரியேட் பண்ணணும். நேவிகேஷன் பார்னா இதான் நேவிகேஷன் பார் ஓகேவா? இந்த நேவிகேஷன் பார் மட்டும் கிரியேட் பண்ணணும் பிளகின்ஸை யூஸ் பண்ணி ஓகேவா? அதாவது பிளகின்ஸ் அண்ட் ஐகான்ஸ்க்கு என்ன பிளகின் யூஸ் பண்ணுவோம்? மெட்டீரியல் சிம்பிள்ஸ் பிளகின் யூஸ் பண்ணுவோம். மெட்டீரியல் சிம்பிள்ஸ் பிளகினை யூஸ் பண்ணி ப்ராப்பரா வந்து ஐகான்ஸை வந்து நம்ம வந்து ஆட்டோ லேஅவுட் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் ஓகேவா? நேவிகேஷன் பார் மட்டும் ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? இது வந்து என்னன்னா கிரேடியன்ட் நான் அதே இது மாதிரி சொன்ன மாதிரி கிரேடியன்ட் இருக்குல்ல கிரேடியன்ட் வந்து அப்ளை பண்ணி காமிக்கணும் ஓகேவா கிரேடியன்ட்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா கீழே போனீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிட்டு இதான் இங்கதான் கிரேடியன்ட் ஓகே இதுல போய் பாத்தீங்கன்னா லீனியர் ரேடிக்கல் அதெல்லாம் இருக்கும் எல்லாமே சொல்லிட்டு வந்திருப்போம் ஓகேவா இந்த செஷன்லாம் வந்து ஜஸ்ட் ஓவர் வியூ தான் நம்மளுக்கு கொடுக்குறோம் இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு சார் எனக்கு கிரேடியன்ட்னா என்னன்னு தெரியலனா என்னையோ இல்லாட்டி என்னைய பிங்க் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் சொல்லித்தரேன் ரெடியா தான் இருக்கேன் நீங்க அது கேட்கணும் ஓகேவா கிரேடியன்ட் அப்ளை பண்ணுங்க ஒரு 4 பாக்ஸ் எடுத்து இதான் ரேடிக்கல் இதான் இது ஆங்குலர் அப்படின்னு சொல்லி கிரேடியன்ட் வந்து டிஃபரன்ஷியேட் காட்டுங்க ஓகேவா இதான் வந்து இந்த கொஸ்டின் ஓகேவா கிரேடியன்ட் ஓகேவா அடுத்து வந்து ஸ்மார்ட் பட்டன் அதாவது இது இது என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ணணும் அனிமேஷன் எப்படி அப்படின்னா இந்த செக்மேட் அனிமேஷன்லாம் இருக்குல்ல இப்போ வந்து செக்மேட் அனிமேஷன் இருக்குல்ல அதாவது வந்து எப்படின்னா ஒரு ஒரு பட்டன் இருக்கு பட்டனை டச் பண்ணா வந்து ஒரு ரைட் மார்க் மாதிரி வரும் இப்படி ரைட் மார்க் மாதிரி வரும் அதை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படி கூட பண்ணலாம் இல்லாட்டி ஒரு பட்டன் மாதிரி கூட பண்ணலாம் இந்த பட்டன் கலர் மாதிரி மாதிரில இப்போ வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க சப்மிட் பட்டன் யூசர் தான் சப்மிஷன் சக்சஸ்ஃபுல்லி சக்சஸ் செக் மார்ட் ஓகேவா செக் மார்ட்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் இங்க ஒரு பட்டன் இப்போ கிரியேட் பண்ணோம்ல எங்க இது ஓகே இதான் வந்து என்ன பண்ணிக்கலாம் சப்மிட் நான் சும்மா ஒரு ட்ரையலுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காம்பவுண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லுக்கு எப்பயுமே வந்து என்ன கலரா இருக்கும் ஒரு கிரீன் கலரா மாத்திக்கலாம் இப்போ கிரீன் கலரா மாத்திக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் ஓகேவா இப்போ வந்து நான் ஒரு ஐக்கானை இங்க கொண்டு வர போறேன் ஒரு ஐக்கானை இப்போ டிக்கா இல்லாட்டி கரெக்ட்னு சொல்லி ஒரு ஐக்கான் வரும் இல்லாட்டி டிக்குன்னு சொல்லி அடிக்கலாம் டிக் ஓகே வருது ஓகேவா இப்போ டிக்குன்னு எங்க இருக்கு இங்க இருக்கு இந்த ஐக்கானை வந்து நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா இதை இப்படி பண்ணிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு இங்க வச்சு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் கொடுத்துட்டு கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம் ஐக்கானை இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ ப்ரோட்டோடைப் குள்ள போறேன் ஓகேவா ஜஸ்ட் சிம்பிளான ப்ரோட்டோடைப் தான் இதை கிளிக் பண்ணா இது வரணும் அதே மாதிரி இதை கிளிக் பண்ணா இது வரணும் ஓகேவா இப்போ வந்து என்ன பண்றேன் இதுக்குள்ள போயிட்டு ஃப்ரேம்னு சொல்லி எடுக்கிறேன் ஓகே இதை எடுத்துட்டு இதை வந்து ஒரு ஃப்ரேம்குள்ள வைக்கிறேன் அதாவது
மாதிரி வந்துருச்சு. ஓகேவா? இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு ரொட்டீனா கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த 3 வீடியோவையும் நீங்க நல்லா பார்த்தாவே வந்து ஈஸியா வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த 3 வீடியோ எதுக்குன்னா ஒரு வாக் த்ரூ மாதிரி தான். இதுல கண்டிப்பா டவுட் இருக்கும். டவுட் இருந்துச்சுன்னா என்னை திங்க் பண்ணி கேளுங்க. ஒன்றும் டைம் இல்லை. ஓகேவா? திங்க் பண்ணி கேளுங்க, நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே, இல்லாட்டி உங்க குரூப் டிஸ்கஷன்ல, அதாவது உங்க 4-5 பேர் ஒரு 6-7 பேர் சேர்ந்துட்டு, சார் எனக்கு இதுல டவுட் இருக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டாலும் ஓகே தான். இல்லை 1% சொல்லி கொடுத்தாலும் ஓகே தான். நாங்க டவுட் சொல்லி கொடுக்க ரெடியா தான் இருக்கணும். நீங்க கேட்கணும் அதுக்கு. ஓகேவா? ஓகே கைஸ், டவுட் இருந்தா கேளுங்க, நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.